ஹாய் ஆல். இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸுங்க. அது என்னன்னா இந்த ரோஜா பூ தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செடி வாங்கி நட்டு அதை நல்லா பாங்கு பண்ணி வளர்த்திருக்கேன். அதுலேருந்து இப்போ ஒரு பூ பூக்கிறத பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த அழகெல்லாம் கொஞ்சம் நேரம் ரசிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிச்சன் போயாச்சு. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டீ கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இஞ்சி தட்டி போட்டு டீ வச்சு கொடுத்தாச்சு. எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் எப்போதும் கிடையாது. அவர் கேட்குற அன்றைக்கி வச்சு கொடுத்துருவேன். இந்த குட்டி பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு எப்படிங்க சமாளிக்கிறீங்க? ஒன்றும் முடியலைங்க. காலங்காத்தாலேயே ப்ரெஷர் ஏற்றுதுங்க. அப்புறம் அவ்வளோ கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து சைலண்ட் ஆகிட்டா. அப்புறம் நானும் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தக்காளி சட்னிக்கு அரைப்புக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கணுங்க. பூண்டு, சீரகம், வரமிளகாய் 2, மிளகு இதெல்லாம் நல்லா அரைக்கிறதுக்கு 3 தக்காளி அளவு எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்படியெல்லாம் போட்டால் தான் இந்த பிள்ளைங்க கருவேப்பிலையை உள்ளே இறங்கும். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தாளிப்புக்கு கடுகு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். இதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டையும் அதோட கொட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு இலக்கி ஊற்றிடுங்க. கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் அந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, அதனால் வரமிளகாத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிப்பு போட்டுட்டு ஒரு கை சின்ன வெங்காயம் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தூள் உப்பும் போட்டாச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு தேங்காயை கொட்டி கிளறிக்கோங்க. ஏன்னா அடுப்பு ஆன்லேயே விட்டு கிளறினா தேங்காய் கரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கும் பச்சை கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் கொட்டி கிளறிக்கிட்டேன். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணால் சளி பிடிக்காதுன்னு. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லோரும் சிக்கன் தான் சாப்பிட்டோம். சிக்கன் குழம்பு. முன்னாடி நாள் நைட்டு சிக்கன் செஞ்சுருந்தேன். பசங்களுக்கு ஊட்டி விட்டாச்சு. லஞ்ச் பாக்ஸ் தம்பிக்கும் பேக் பண்ணியாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.